இன்னைக்கு இந்த ஜனநாயகம் படத்தை பார்க்கறதுக்கும் அவ்வளோ ஷேமிங் நம்ம கோத்ரூ பண்றோம். ஓ, அங்கே டெல்லியில அவ்வளோ பேர் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, நீங்க ஜாலியா படம் பார்க்குறீங்க. நம்ம சிஎம் நமக்கு பிடிச்சவரோட ஒரு படம் பார்க்கறதுக்கு நம்ம பார்த்தா நம்ம ஆன்டி சோஷியல் கிடையாது. நம்ம ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடாதுன்றது இது வந்து ஸ்டூபிடிட்டின்னு சொல்லலாம், இல்லை ஏஜெண்டான்னு சொல்லலாம். கரெக்டான ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் இவங்களை வந்து டவுன் பண்ண முடியுமோ. எதனால இந்த பேப்பர் லீக் ஆச்சு, அது ஏன் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம இருக்கீங்க? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரெஷர் தாங்க முடியாம பேப்பர் லீக்னால இது வந்து எந்த ஆட்சியும் தடுக்க முடியாது. அண்ட் டெல்லியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொடெஸ்ட், அவங்களுடைய கோரிக்கைகள் ரொம்ப ரொம்ப மிகவும் நியாயமானது. ரொம்ப நாளா, ரொம்ப வருஷங்களா இந்த அநியாயத்தை நம்ம பார்த்து மேல்நோட்டமா ஒரு நரேட்டிவ் தான் செட் பண்ணிருக்காங்க. அதுதான் நான் சொல்றது, ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா ஒரு விஷயத்த ஒரு நரேட்டிவ்காக செட் பண்ணா இப்படிதான் அறக்குறையாத நியூஸ் வரும். அறிவு வந்து செக்ரட்டேரியட்டுக்கு வெளியில வித்தவுட் போலீஸ் பெர்மிஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. யூ ஆர் சோ நேரோ மைண்டட் அப்படின்னு. இந்த மிசாஜனிஸ்டிக், இந்த பேட்ரியார்கல், இந்த விக்டிம் ஷேமிங், இது பிளேம் ஷிஃப்டிங், இது எல்லாமே தான் தப்பு. நான் பிகினி ஷூட் பண்ணுவேன், நீங்க பாரு. நான் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றேன்னா நீங்க பாரு, பிடிச்சிருக்கா லைக் போட்டு போயிட்டே இரு. அதுக்குன்னு நீ இப்படி பண்ற, நீ எதுக்கு சமூக அக்கறையா பேசுற, நீ எதுக்கு சோஷியல் இஷ்யூஸ் பேசுற, பார்த்து சோஷியல் மீடியாவை ஏன் ஓபன் பண்ணணும்னு இருக்கும். இக்னோரிங் இஸ் நாட் த சொல்யூஷன். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. ஷோபா தி ஃபேமிலி ஷாப் ஆடி கொண்டாட்டம் 10 முதல் 50% வரை தள்ளுபடி. OMR காரப்பாக்கம், திருவான்மியூர், முகப்பேர். Thanks for giving us a small time for us. So I will just have this quick interview. So yes, IBC மங்கை நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு we have Sanam with us. வணக்கம் மேம். வணக்கம். இங்கிலீஷ்ல பேசணுமா தமிழ்ல? இல்ல தமிழ்ல பேசுவோம். சரி, ஓகே. எப்பவுமே நம்ம மொழியில நம்ம பேச ஆரம்பிச்சுங்க. சோ ஐ அம் ஓகே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் ஃபைன் மா. நீங்க? எஸ், குட் மேம். எஸ், அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஐ வாண்ட் டு ஆஸ்க் something about இந்த women centric கொஞ்சம் இந்த பெண்களுக்கு நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இந்த சொசைட்டியா இருக்கணும், இதை பத்தி எனக்கு கேட்கணும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட். இப்போ டெல்லியில நம்ம போராட்டம் போயிட்டு இருக்கு, நீட் போராட்டம் போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலுமே அந்த போராட்டம், அதுக்காக நிறைய பேர் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இப்போ உங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? இட் இஸ் எவ்ரி சிட்டிசன்ஸ் ரைட் டு ப்ரொடெஸ்ட் பீஸ்ஃபுல்லி. இது வந்து எந்த ஆட்சியும் தடுக்க முடியாது. as long as it is non-provocative and it is peaceful, which has been taken permission for. இது நான் சொல்லிக்கிறேன். அண்ட் டெல்லியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொடெஸ்ட், அவங்களுடைய கோரிக்கைகள் ரொம்ப ரொம்ப மிகவும் நியாயமானது. ரொம்ப நாளா, ரொம்ப வருஷங்களா இந்த அநியாயத்தை நம்ம பார்த்து நிறைய உயிர்களை நம்ம இழந்திருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரெஷர் தாங்க முடியாம பேப்பர் லீக்னால உயிர் இழந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்ச கோரிக்கை வந்து எதனால இந்த பேப்பர் லீக் ஆச்சு, அது ஏன் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம இருக்கீங்க? மெயின் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் என்ன சொல்ல வராங்க? இம்மீடியட் அவங்களோட ரெசிக்னேஷன் வேணும். இதுதான் முக்கியமான கோரிக்கைகள். சோனம் வங்சுக் அவங்க வந்து இஸ் அ ஹியூமனிடேரியன், இஸ் அன் எஜுகேட்டர். அவங்க வந்து அடுத்த மகாத்மா காந்தின்னு சொல்லலாம். 25 நாளா சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் தண்ணி அண்ட் உப்பு, ஜஸ்ட் டு சஸ்டெயின் த பாடி மெட்டபாலிசம். அதெல்லாமே வந்து ஹியூஜ் சல்யூட் சார் உங்களுக்கு. சீரியஸ்லி, அதான் வார்த்தைகள் பத்தாதுங்க இவங்களுடைய தியாகங்கள் பத்தி பேசுறதுக்கு. இது இன்னைக்கு ஒரு மாசம் கழிச்சு நிறைய மற்ற கட்சிங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுலேயே மாற்றுக்கிறது இல்லை. பட் த கோர் இஷ்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்ம மெயின் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக உடனடியா இதுக்கான மாற்றங்கள் கொண்டு வரணும். நீட் அப்படின்றது, நீட் எக்ஸாமினேஷனால சென்ட்ரல் லெவல்ல இந்த எக்ஸாமினேஷன் நடக்கிறதுனால நிறைய மிடில் கிளாஸ், புவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டாக்டர் ஆகிற வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த ஹேண்டில் பண்ற விதம் வந்து இந்த மாதிரி லீக்ஸ் ஆகுது. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், பணம் இருக்கிறவங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கிடுறாங்க. அப்படின்னா இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாலே வரக்கூடாது, மேனேஜ்மெண்ட் கோட்டாலே வந்த மெரிட் டாக்டர்ஸ் வராது அப்படின்னு சொல்லி தான் இந்த நீட் ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த பர்பஸே இங்க டிஃபீட் ஆகுது. இப்போ பணம் இருக்கிறவங்க பேப்பர் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அப்போ ஏழை குடும்பங்களுக்கு என்ன அஷூரன்ஸ்? ஸோ த ப்ரொடெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ தமிழ்நாட்டிலே முன்னாடிலிருந்தே ஸ்டாலின் சார் இருந்த டைம்லேருந்தும் விஜய் சார் வர டைம் வரைக்கும் இப்போ வரைக்கும் வி ஆர் அகேன்ஸ்ட் த ஹோல்
ப்ராசஸ் ஆஃப் நீட். ஸோ எதனால தமிழ்நாட்டு பப்ளிக்கு தமிழ்நாட்டு சிஎம் வந்து இவங்க ட்ரோல் பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. அண்ட் இன்னைக்கு இந்த ஜனநாயகம் படத்தை பார்க்கறதுக்கும் அவ்வளோ ஷேமிங் நம்ம கோ த்ரூ பண்றோம். ஓ அங்கே டெல்லியில அவ்வளோ பேர் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, நீங்க ஜாலியா படம் பாக்குறீங்க. நம்ம சிஎம் நமக்கு பிடிச்சவரோட ஒரு படம் பார்க்கறதுக்கு நம்ம பார்த்தா நம்ம ஆன்டி சோஷியல் கிடையாது. ஸோ ஐ ஆம் சென்டிங் ஆல் மை ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரேயர்ஸ் அண்ட் மை சப்போர்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இன் டெல்லி. கண்டிப்பாக இது நான் வன்மையா கண்டுக்கிறேன். போலீஸ் பண்ணது ப்ரொவோகேஷனே இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆடுறாங்க, இதெல்லாமே வந்து அன்அக்செப்டபிள். பட் அதுக்காக நம்ம ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடாதுன்றது இது வந்து ஸ்டூபிடிட்டின்னு சொல்லலாம், இல்லை ஏஜெண்டான்னு சொல்லலாம். கரெக்டான ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் இவங்களை வந்து டவுன் பண்ண முடியுமோ அப்படி பண்றாங்க. இந்த படத்தை வெளியே வராம நிப்பாட்டினதே இப்போ படம் பார்த்ததுக்கு அப்புறம் புரியுது ஏன்னு. ஸோ லாட் ஆஃப் பாலிடிக்ஸ் இஸ் கோயிங் ஆன் பிஹைண்ட் திஸ். பட் த கோர் இஷ்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ பர்னிங் இஷ்யூ. சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனடியாக வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்து இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கொண்டு வரணும். இன்னைக்கு ஐ திங்க் இன்டர்வெல்ல இது மோடிஜி அவர்கள் வந்து ஒரு இது விட்டுருக்காங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் விட்டுருக்காங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு சரியா. ஹோப்ஃபுல்லி சம் ரெசல்யூஷன் இஸ் கம்மிங் ஆன் த வே, ஹோப்ஃபுல்லி. ஸோ மேம், நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம நீட்க்கு வந்து எதிராக தான் வந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆதரவு ஒன்று இருக்குல்ல மேம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா அறிவு அவங்கள வந்துட்டு அரெஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்க. அவருமே வாய்ஸ் அவுட் பண்ணதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கான்ட்ரடிக்டான விஷயமா தான் பப்ளிக் பார்க்குறாங்க, இதை கொஸ்டினும் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அதுல மேல் நோட்டமா ஒரு நரேட்டிவ் தான் செட் பண்ணிருக்காங்க. அதுதான் நான் சொல்றது. ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா ஒரு விஷயத்த ஒரு நரேட்டிவ்காக செட் பண்ணா இப்படிதான் அறக்குறையாதான் நியூஸ் வரும். அறிவு வந்து செக்ரட்டேரியட்டுக்கு வெளியில வித்தவுட் போலீஸ் பெர்மிஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. இது யார் பண்ணாலும் தவறுதான், உடனடியா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் நடந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம சிஎம் சார் வந்து நீட்டுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால அரெஸ்ட் பண்ணல, பர்மிஷன் இல்லாம செக்ரட்டேரியட்டுக்கு ஆப்போசிட்ல பண்ணா யார் அரெஸ்ட் பண்ணாம இருப்பாங்க, அவ்வளவுதான் விஷயமே. அதுக்கப்புறம் ஹீஸ் கால்ட் அண்ட் ஹீஸ் பர்சனலி ஸ்போக்கன் டு அறிவு அப்படின்றத நான் லாஸ்ட் பார்த்த தகவல். ஸோ இந்த மாதிரி அறக்குறையா நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விஜய் சார் பத்தி அப்படி இப்படின்னு பேசுறது நமக்கு பழகிடுச்சு. பட் அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இதுதான். திஸ் இஸ் த ஃபேக்ட். எஸ், அண்ட் இந்த சொசைட்டியில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு மேம். when it comes to women, they are being criticized. நிறைய விதங்களில் கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறாங்க. வாட் வுட் யூ சே, லைக் பெண்களாக இருக்கிறப்போ சில விஷயங்கள் they have to face it boldly, because நீங்கள் வந்து நிறைய விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கீங்கிறப்போ எதெல்லாம் போல்டாக ஃபேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம நிறைய இஷ்யூஸ் பார்த்துட்டோம் இந்த டைமில். சோஷியல் மீடியாவே வந்து பெரிய இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அந்த மைண்ட் செட்டே தவறுங்க, அந்த மைண்ட் செட்டே தப்பு. இப்போ ஜனநாயகன் படத்திலேயே நம்ம தளபதி சொல்லியிருப்பாரு, யூ ஆர் சோ நேரோ மைண்டட் அப்படின்னு. இந்த மிசாஜனிஸ்டிக், இந்த பேட்ரியார்கல், இந்த விக்டிம் ஷேமிங், ஷிஃப்ட் பிளேமிங், இது பிளேம் ஷிஃப்டிங், இது எல்லாமே தான் தப்பு. பெண்கள் மேல எந்த தப்பும் நீங்க சொல்லவே முடியாது. ஒரு பெண் என்ன ட்ரெஸ் போட்டாலும் அவளை தொடணும்னு எந்த பெர்மிஷனும் கிடையாது. அன்லெஸ் ஷீ கிவ்ஸ் ஹர் கன்சென்ட். எஸ், இட் இஸ் நாட் அ கன்சென்ட். அவ நேக்கடாவே நின்னாலும் எவனுக்குமே டச் பண்ற ரைட்ஸ் கிடையாது. அது டச் பண்ணாம ஒருத்த ப்ரொடெக்ட் பண்ணாதான் அவ ஒரு ஆம்பளை. இந்த மைண்ட் செட், இந்த சிந்தனை தான் மாறணும். நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவேன், ட்ரெண்டி ட்ரெஸ் போடுவேன், நான் பிகினி ஷூட் பண்ணுவேன். நீங்க பாரு, நான் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றேன்னா நீங்க பாரு, பிடிச்சிருக்கா லைக் போட்டு போயிட்டே இரு. அதுக்குன்னு நீ இப்படி பண்ற, நீ எதுக்கு சமூக அக்கறையா பேசுற, நீ எதுக்கு சோஷியல் இஷ்யூஸ் பேசுற? ஏன் நான் இந்த சிட்டிசன், ஐ எம் அ சிட்டிசன், பப்ளிக்ல ஒருத்தி. பப்ளிக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்குறேன். அதுக்காக நான் என் ப்ரொஃபஷனை விடணும்னு அவசியம் இல்லை, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. ஸோ நான் போடுற ட்ரெஸ்ல என் கேரக்டர் இல்லை, என் கேரக்டர்ல தான் என் கேரக்டர் இருக்கு. ஸோ இந்த சிந்தனை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேசுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மாற்றம் கொண்டு வர முடியும். ஸோ பெண்களை இந்த டைம்ல வெளியில போகக்கூடாது, இது பார்த்து பயப்படணுன்ற ஒரு கேவலமான நிலைமை இருக்கு. அது மாறணும், கண்டிப்பாக மாறணும். இது ஓவர் நைட் நடக்கிற விஷயம் இல்லை. நான் எப்பவுமே சொல்றது, தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். அது வர வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் இப்படியே தான் இருக்கும். டே ஆன் டே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் இன் அ டே, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சைல்டு அபியூஸ் இன் அ டே. அது பார்த்து பார்த்து சோஷியல் மீடியாவை ஏன் ஓபன் பண்ணணும்னு இருக்கும். பட் ignoring is not the solution. Addressing head on is the solution. கொண்டு வரணும், மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ சிங்க பெண் படையெல்லாம் வந்திருக்கு. It will take time, but the changes have begun. So to all women, be fearless. எதை பத்தியும் கவலைப்படாம உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது அந்த ட்ரெஸ் போடுங்க. எந்த நேரத்துல உங்களுக்கு வெளியில போகணும்னு தோணுதோ போங்க. Let's be fearless. அவ்வளவுதான். Let's fight for our freedom. Thank you so much. Yeah, thank you so much. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. ஷோபா த ஃபேமிலி ஷாப் ஆடி கொண்டாட்டம் 10 முதல் 50% வரை தள்ளுபடி. OMR காரப்பாக்கம் திருவான்மியூர் முகப்பேர்.